ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. இது நம்ம கடலூர் விவசாய சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடிக்கிற வெயிலில் எங்கடா வேக வேகமாக போயிட்டுருக்கான்னு பார்க்குறீங்களா மக்களே? எங்கேயும் இல்லை மக்களே. நாம் அறுவடை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட வயலை போய் பார்க்கவே இல்லை. ஸோ நாம் இன்றைக்கி காலையிலே போயிட்டு நம்ம வயலை சூப்பர்வைஸ் பண்ண போகிறோம். இதுதான் எங்கள் ஊர். இந்த ஊரில் தான் திடீர் குடிசைகள்லாம் பற்றிக்கிட்டு எரியுது அப்படின்னு ரீசெண்டாக நியூஸில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நியூஸ் உண்மை தான். எங்கள் ஊரில் பல இடங்களில் பல வைக்கப்போர் வீடு இந்த மாதிரி பல இடங்கள் திடீர்னு எரியுது. யார் தான் கொளுத்துறான்னு தெரியல. நாங்கள் எவ்வளவோ அவனை பிடிக்க ட்ரை பண்ணி பார்த்து இது வரைக்கும் அவனை பிடிக்க முடியல. போலீஸும் ட்ரை பண்ணாங்க, பட் அவங்களாலையும் முடியல. இன்னும் அந்த எரியிற சம்பவம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது மக்களே. இந்த விஷயத்தை பிஹைண்ட் சேனலில் கூட போட்டிருந்தாங்க. நீங்கள் பார்த்துருந்தா எந்த ஊருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்பா, ஒரு வழியாக வயலுக்கு வந்தாச்சு. என்ன வயலில் யாரையுமே காணோம், ஒரே வெட்ட வெளியாக கிடக்குது. அப்புறம் யார் இருப்பா? எங்கள் ஊரில் யூஸ்வலாகவே மக்களே யாருமே அறுவடை பண்ணதுக்கப்புறம் வயலுக்கு வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க அப்படின்னா, விவசாயிகளோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா? ஸோ அவன் அறுவடை பண்ணி அவனுடைய சேல் பண்ணி எல்லா பணத்தையுமே இருக்கிற கடத்துக்கு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் விவசாயம் பண்ணோம் இல்லையா? திரும்பவும் விவசாயம் பண்ணுறதுக்கு காசு எங்கே இருக்குது? ஸோ இந்த 2 மாதத்துக்கு இடையில் எங்கேயாவது வேலைக்கு போய் அமௌண்ட் சேர்த்தா தான் அடுத்த போகம் நடவு செய்ய முடியும். இப்போ ஆமாம் மக்களே, இப்போ நாம் சம்பா போகம் நடவு செய்ய போகிறோம், அல்லது விதைகால் நேரடி விதைப்பு முறை. ஸோ எந்த முறையில் வேணாலும் நம்ம விதைப்பு செய்வோம். அது எந்த முறையில் நம்ம விதைப்பு செய்கிறோன்றதை நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் எதுக்கு வந்திருக்கோம் நம்மளுடைய வயலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எருவு வச்சுருந்தோம் நம்மளுடைய வயலில். அந்த எருவு கலைக்காமலே இருந்தது. ஸோ அதை கலைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாம் இன்றைக்கி வயலுக்கு வந்திருக்கோம். எப்படி கலைக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்படி தான் நண்பா, வயலில் டிராக்டரில் எடுத்து முட்டாக எருவை கொட்டி வச்சுருவோம். கொட்டி வச்ச எருவை அதுக்கப்புறம் ஒரு ஆள் வச்சு அந்த தட்டில் வெட்டி வைப்பாங்க. ஒரு ஆள் அந்த தட்டை தூக்கிட்டு போயிட்டு வயல் முழுக்க எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தெளித்து விடணும். அப்படி தெளித்து விட்டால் தான் வயலில் இருக்கிற எல்லா பகுதிக்கும் எருவு போய் சேரும், நமக்கு அதிக மகசூல் கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஒரே இடத்துல கிடைக்கும், அந்த இடத்துல மட்டும் பயிர் நல்லா பணிச்சு வரும் மக்களே. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப்.